வெல்கம் டு நம்மளுடைய பஞ்சாப் கிங்ஸோட சேனல். பிபிகேஎஸோட லேட்டஸ்டான அப்டேட்ஸ் அதாவது இதில் பார்க்குறோம். பிபிகேஎஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் மேட்ச்சு, அதாவது பார்த்திங்கன்னா அவங்க முதல் நாள் பயிற்சி ஆட்டத்தோட ஸ்கோர் கார்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. பஞ்சாப் கிங்ஸோட ப்ராக்டிஸ் செஷனில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ப்ராக்டிஸ் செஷனில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருந்தா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு யாரெல்லாம் இதில் இன்வால்வ் ஆயிருந்தானா பிரப்சிம்ரன் சிங், நீகல் வதீரா, முஷீர் கான், விஷ்ணு வினோத், வைஷக் விஜயகுமார், யாஷ் தாக்கூர் அண்ட் சஹல் அப்படின்னு சொல்லி 7 பிளேயர்ஸ் இதில் இன்வால்வ் ஆயிருந்தாங்க. இதில் நம்மளுடைய பிரப்சிம்ரன் சிங் ஹைலைட்டாக பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பேட்டிங் ஆடி இருக்கிறாரு. பிரப்சிம்ரன் சிங்கை ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக தான் களமிறக்கியிருந்தாங்க. ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அங்கேருந்து கிடச்சிருந்தது. பிரப்சிம்ரன் சிங் டோட்டலி 42 பால்ஸுக்கு 68 ரன்ஸ் அப்படிங்கிறத ஸ்கோர் பண்ணியிருந்தார். 7 பவுண்டரி 2 சிக்ஸரோட ஒரு நல்ல ஒரு அக்ரெசிவான ஸ்டார்ட்டு, நல்ல ஒரு டாமினேட்டடான பவர் பிளே, நல்ல ஒரு ஸ்ட்ரோக் பிளே அப்படிங்கிறது அவர் இருந்தது. டோட்டலி அவர் பார்த்தீங்கன்னா சஹலோட ஸ்பின்ல பார்த்தீங்கன்னா போல்ட் ஆகிருப்பார். நெக்ஸ்ட் நீகல் வதீரா ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக வந்திருப்பார். விஷ்ணு வினோத், பிரப்சிம்ரன் சிங் இவங்க 2 பேரும் ஓப்பனிங்கில் இருந்திருப்பாங்க. நீகல் வதீராவை பொறுத்த வரைக்கும் சூப்பராக மிடில் ஆர்டரில் நல்ல ஒரு ஸ்டெபிளைஸ்ட் அப்படிங்கிறத இந்த பேட்டிங் கிடைக்கணும், நல்ல ஒரு சென்சிபிளான ஷார்ட் செலெக்ஷன் இருக்கணும். இது எல்லாமே அவர்கிட்ட இருந்தது. 6 பவுண்டரி சிக்ஸரோட 35 பாலுக்கு 54 ரன்கள் அப்படிங்கிற ஸ்கோர் பண்ணியிருந்தார். மிடில் ஆர்டரை பார்த்தீங்கன்னா செமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய விதம் அவர்கிட்ட இருக்குது. அதே நேரம் நம்மளுடைய பிரப்சிம்ரன் சிங்கோட அந்த ஓப்பனிங் காம்பினேஷனை களமிறங்கின விஷ்ணு வினோத் 25 பால் 38 ரன், 3 பவுண்டரி 2 சிக்ஸர், ஒரு நல்ல ஒரு கவுண்டர் அட்டாக்கிங் நாக் அப்படிங்கிறது இருந்தது. டோட்டலி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரப்சிம்ரன் சிங் அடிக்கும்போது பெருசாக அவருக்கு பால் மீட்டே ஆகலை. அதுக்கப்புறம் கவுண்டர் அட்டாக் பண்ணி ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அடித்தார். டோட்டலி இதில் நம்மளுடைய விஷ்ணு வினோத் பார்த்தீங்க அப்படின்னா யாஷ் தாக்கூரோட பவுலிங்கில் அவுட் ஆவார். நம்மளுடைய நீகல் வதீரா ஃபுல் அண்ட் ஃபுல் அவரும் யாஷ் தாக்கூரோட அந்த ஒரு பவுலிங்கில் அவுட் ஆகி யாஷ் தாக்கூர் 2 விக்கெட் ஹால் அப்படிங்கிறத எடுத்திருப்பார். அடுத்தது முஷீர் கானும் நம்மளுடைய சைடில் உள்ளே இருப்பார். முஷீர் கானை பொறுத்த வரைக்கும் டீசெண்டான ஒரு கிரேட் ஒரு கம்போஷரான பேட்டிங் நீட்டாக இருந்தது. 30 பாலுக்கு 47, 5 பவுண்டரி 2 சிக்ஸர்னு. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் எத்தனை தடவை வேணாலும் பேட்டிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இருந்தது. இதில் வைஷக் விஜயகுமார், யாஷ் தாக்கூர், அதுக்கப்புறம் சஹல் இவங்க 3 பேர் தான் அந்த இடத்துல பவுலர்ஸு. நீட்டாக பார்த்தீங்கன்னா அவரோட வேலையை பார்த்துருந்தாங்க. நீகல் வதீராவும் பார்த்தீங்கன்னா லைட்டாக அவருடைய ஆர்ம்ஸை ரோல் பண்ணியிருந்தார். நீகல் வதீரா ரொம்ப அருமையான ஒரு பிளேயர்னு நமக்கு தெரியும், ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பிளேயராகவும் அவர் இருப்பார். வைஷக் விஜயகுமாரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பேஸ் அண்ட் ப்ரெசிஷனில் பவுலிங் பண்ணி ஏர்லி விக்கெட்ஸை ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நீட்டாக பண்ணுற மாதிரி தான் அவரோட பவுலிங் செட்டப் அப்படிங்கிறது இருந்தது. 4 ஓவருக்கு 25 ரன் 3 விக்கெட் அப்படிங்கிறத வைஷக் விஜயகுமார் அந்த இடத்துல எடுத்திருந்தார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யாஷ் தாக்கூர் 4 ஓவருக்கு 30 ரன் எடுத்து அந்த இடத்துல 2 விக்கெட் எடுத்திருந்தார். அவரோட வேரியேஷன்ஸ் செமையாக இருந்தது, எஃபெக்டிவ் வேரியேஷன்ஸ், நல்லா பேட்ஸ்மேன் கண்டெயின் பண்ணி பார்ட்னர்ஷிப்ஸை வேறு லெவலில் பிரேக் பண்ணக்கூடிய எபிலிட்டி அந்த இடத்துல அவருக்கு இருக்குது அப்படிங்கிறது காமிச்சார். இதில் ஹைலைட் பார்த்திங்கன்னா சஹல் தான். நல்லா பார்த்திங்கன்னா பேட்டர்ஸை வேறு லெவலில் குழப்பி அந்த இடத்துல நல்ல பாலை ஃப்ளைட் பண்ணியும் டேர்ன் பண்ணியும் அந்த இடத்துல லோயர் ஆர்டரை மிகப்பெரிய லெவலில் டிஸ்மேண்டில் பண்ணி சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு. 4 ஓவருக்கு 18 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து 4 விக்கெட் ஹால் அப்படிங்கிறத எடுத்து மாஸ் காட்டியிருந்தார். டோட்டலி 7 பிளேயர்ஸுமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. இந்த 7 பிளேயர்ஸுமே மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா முஷீர் கான் ஓகே இம்பாக்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறமா இதில் எந்தெந்த இந்தியன் பிளேயர்ஸ் உள்ளுக்குள்ளே அந்த இடத்துல இருப்பாங்க, யார் இம்பேக்டாக இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா நாளைக்கு ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட அந்த ஒரு செஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஓவர்சீஸ் பிளேயர்ஸில் கண்டிப்பாக யாரெல்லாம் ஜாயின் பண்ணுற அந்த எல்லா அப்டேட்டுமே நாளைக்கு நமக்கு கிடச்சிரும். கண்டிப்பாக அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா ஸ்டாயினிஸ் மேக்ஸ்வெல்லாம் வந்ததுக்கப்புறம் ப்ராக்டிஸ் செஷன்லாம் உண்மையாகவே செம க்ரூஷியலாக மாறிடும். அந்த ப்ராக்டிஸ் செஷன்லாம் பார்க்குறதுக்குலாம் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.